மறுபடியும் உத்தரவு இங்கே வருது மறுபடியும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் என்றால், இங்கே ஹைகோர்ட்லான கேஸ் நடக்கணும், எல்லா இடத்துலையும் நோன்னு சொல்லிட்டா, மறுபடியும் நோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, கடைசி வரைக்கும் அவர் காராகிரகத்தில் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு கேஸ் வருது. அப்போ தான் எத்ராஜ் முதலியார் வாதாடுறார். அந்த புண்ணியமாக எத்ராஜ் முதலியார் என்னும் மனிதர் தான் பாகவதரை நிரபராதி என்று சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தி வெளிக்கொணர்ந்தவர். வாதாடுறார் கேஸ் வாதாடும்போது அற்புதமான வாதங்களை எல்லாம் முன்வைத்தார். அந்த பிச்சுவா காங்க என்னங்க, அது எளிய கூட வெட்டாதுங்க இந்த பிச்சுவா, இதால் எப்படி ஒரு உயிரை கொள்ள முடியும்? எஸ் நோட்டார். அடுத்து அவர் சொல்கிறார், எத்ராஜ் கேட்டார், இவர் பாகவதர் பற்றி, பாகவதற்கு மட்டுமா லட்சுமிகாந்தன் எதிரி? லட்சுமிகாந்தனுக்கு ஊர்வலத்திலிருந்து எல்லாருமே தாங்க எதிரி. 1000 பக்கத்தில் குற்றச்சாட்டில் ஒரு பக்கத்தில் கூட பாகவதர் பேர் இல்லை. சரி இருக்கட்டும், நீங்கள் இந்த கொலைக்கு பாகவதர் மேலே சந்தேகப்பட்டு கைது பண்ணீங்கல்ல, எத்தனையோ பேர் பெரிய பட்டியல் இட்டார். சமூகத்துக்கு மிகப்பெரிய பிரபல மனிதர்கள் எல்லாம், இவங்கெல்லாம் லட்சுமிகாந்தனுக்கு விரோதி. ஏன் இந்த யாரையுமே நீங்கள் விசாரணைக்கு வளையத்துக்குள் கொண்டு வரவில்லை? அணுத்தரமான வாதம். இவங்களை இவ்வளோ பேரை எழுதியிருக்காங்கல்ல, இவங்க யாரையுமே நீங்கள் விசாரிக்க கூட இல்லையே, பாகவதர் மட்டும் நீங்கள் எப்படி சொன்னீங்க? ஆடி போனார்கள் நீதிபதி. அதன் பிறகு இன்னொன்று சொன்னார், பாகவதர் லட்சுமிகாந்தனை கொலை பண்ணவன்னு ஒரு ஆசாமி லெட்டரை எழுதுறான். அவன் கொன்று விட்டான். 3 இடங்களில் கத்தி குத்து காயம். உண்மையிலேயே அவனுக்கு கத்தி குத்து விழுந்தது 2 இடத்தில்தான். எத்ராஜ் முதலியார் கேட்குறார், கத்தி குத்து விழுந்தது 2 இடத்தில். ஒருவன் எழுதியுள்ள கடிதத்தில் 3 இடத்தில் கத்தி குத்து விழுந்தது என்று எழுதியிருக்கின்றான். எப்படி? நான் சொல்கிறேன். 3வது காயம் எப்படி ஏற்பட்டது என்றால், லட்சுமிகாந்தனுக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆபரேஷன் தான் 3வது காயம். ஆபரேஷன் ஒழுங்காக நடந்ததா? லட்சுமிகாந்தன் பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஆபரேஷனா, அவனை சிதைக்க வேண்டும் என்பதற்காக ஆபரேஷனா? இந்த 3வது காயம் எப்படி வந்தது? 3வது காயம் என்று அவன் முன்கூட்டியே எழுதினான் என்றால், இது பற்றியெல்லாம் ஏன் நீங்கள் சிந்தித்தே பார்க்கவில்லை? அற்புதமான வாதம். எத்ராஜ் புண்ணியவான் தான் இங்கே பாகவதர் கொண்டாந்தது நிரபராதிங்க. ஏகப்பட்ட வாதங்கள் பார்த்த உடனே எல்லாரும் எஸ் தப்பு தான் புரிஞ்சு போச்சு. பாகவதர் மீது குற்றமில்லை, என்எஸ்கே மேலையும் சேர்த்து குற்றமில்லை, இவர்கள் இனி சுதந்திரமாக வெளியில் செல்லலாம், நிரபராதிகள்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் மெட்ராஸ் ஹைகோர்ட். மத்தியானம் 1:15 மணிக்கு. உடனே பாகவதர் ஜெயிலிருந்து விடுதலையாகி நிரபராதின் விடுதலையாகி வர முதல் காரணம் எத்ராஜ் முதலியார். பாகவதர் மனசில் இருக்குது. என்ன பண்ணார் பாகவதர்? எத்ராஜ் முதலியார் அது 2 விதமாக சொன்னாங்க. ஒன்று, எத்ராஜ் முதலியார் பார்க்கணும்னு கூப்பிட்ருக்கார். எதுக்கு? நான் இன்னைக்கு சுதந்திர புருஷனாக வெளியில் இருக்கேன்னா நீங்கள் தான் காரணம். நான் நிரபராதின்னா உங்களால் தான். உண்மையிலே நான் வாஸ்தவமாக நிரபராதி. எல்லாம் அநியாயமாக ஜெயிலில் போட்டான். என்ன நீங்கள் நிரபராதின்னு கொண்டு வந்தே நீங்கள் தான். உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ, இப்போ பாகவதர் சொன்னாராம், பெண்களுக்காக ஏதோ கல்வி ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகிறதா கேள்விப்பட்டினேன், வாஸ்தவமா? ஆமாம், அப்படி ஒரு பிளான் எனக்கு இருக்குது. சரி, அதுக்கு நான் ஒன்று தரேன். அவங்க சொன்னார், ஆச்சரியப்படுவீர்கள், பாகவதர்கிட்ட 1 பைசா கூட வாங்கலை எத்ராஜ் முதலியார். 1 பைசா கூட பீஸ் வாங்கலை. எத்ராஜ் வாங்க மாட்டேன்ட்டார். இன்னொன்று சொல்கிறேன். அப்போது மூதறிஞர் ராஜாஜி சொல்கிறார், இந்த காம்ப்ளிகேட்டட் கேஸ், பாகவதர் நிரபராதி, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சட்டப்பூர்வமாக நிரூபிக்கணும்னா இந்தியாவில் ஒரே ஒரு வழக்கறிஞர் தான் இதுக்கு இருக்கா, லாயக்கான மனுஷன். உங்களால் அவரை கான்டாக்ட் பண்ண முடியுமா கேட்குறேன். வேறு வழி இல்லை. எஸ், போகிறோம். யார் என்றால் முகமது அலி ஜின்னா போகிறார். அவர் பெருந்தொகை கேட்குறார். அவரை கேட்ட தொகையை பாரு, இன்னி ரேட்டில் சொல்லாத 70 கோடி ரூபா. சரி, ஒத்துக்கிட்டாங்க. கேஸ் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் ஆஜராகிறேன்னா, கடைசியில் பார்த்தா சுதந்திர போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்ததுனால ஜின்னா சொல்லிட்டாரு, சாரி, ஐ கனாட் டேக் அப் திஸ் கேஸ், சாரி அப்படின்ட்டாங்க. இடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் தெய்வ மகனாக வந்தவர் தான் எத்ராஜ் முதலியார்.
ஒரு பைசா வாங்க மாட்டேன், இலவசமாக வாதாடுகிறேன் என்று வாதாடி பாகவதரை வெளிக்கொணர்ந்தார். பாகவதர் எழுந்து போயிட்டார். எட்டாவது சொன்னார், நான் உங்களுக்கு தரேன், காசு பணம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். காசு பணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியிலேருந்து தங்கத்தட்டை, அவர் சாப்பிட்ற தங்கத்தட்டு, இது என்னோட நன்கொடை. அந்த தங்கத்தட்டின் இன்றைய மதிப்பு 50 லட்சத்திற்கும் அதிகம். இதை தயவு செஞ்சு மறுக்காமல் வாங்கிக்கணும். எத்ராஜ் வாங்கிட்டார். எத்ராஜ் காலேஜ் இருக்கு இல்லையா, அதற்கு வந்த முதல் நன்கொடை பாகவதர் கொடுத்த தங்கத்தட்டு. பாகவதர் கொடுத்த தங்கத்தட்டு, பாகவதர் கொடுத்த தங்கத்தட்டு தான் இந்த எத்ராஜ் காலேஜுக்கு முதல் நன்கொடை. எத்தகைய வள்ளல் பெருமன், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நான் இதை பண்ணேன் அதை பண்ணெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி எளிமையே வடிவானவர் பாகவதர். அவர் மேலே திட்டமிட்டு என்ன அநியாயங்க, கொலைப்பழி சுமத்துறானுங்கள பாவிங்க. புண்ணியவாணி எத்ராஜ் முதலியார் இல்லைன்னா பாகவதர் கொலகாரம் பட்டத்தோடு போய் சேர்ந்திருப்பார். தெய்வம் அவர் பக்கம் நின்றது. தெய்வம் கரெக்டாக நல்லவர்களை கைவிடாது இல்லையா. பாகவதர் நிரபராதின் சட்டப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டு வெளிவந்தார், குற்றமற்றவர். கூட பாகவதற்கு எல்லாரும் சொன்னாங்க, ஏன்னு என்னமோ ஏன் போராத காலம் யார் கண்ணு பட்டுதோ, நான் சத்தியமானவன் எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் ஜனங்களுக்கு தெரியுது சட்டப்பூர்வமாக. அவர் கொண்டு வந்தார் என்ன வெளியில், ரைட், சந்தோஷம். யார் மேலேயும் பாகவதர் வருத்தம் கொள்ளவே இல்லை. அதான் இந்த மனிதர். அவர் வந்த அப்புறம் சினிமாக்காரங்கள்லாம் படம் எடுக்கிறாங்க. பாகவதர் சொன்னார், மனம் கசந்து போயிட்டார் பாகவதர். இல்லை, நான் பேசிக்கலி நான் சங்கீத வித்வான், நான் இன்னும் சங்கீதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இருக்கேன், சினிமாவில் நடிக்கலை, நடிக்க மாட்டேன்ட்டார். அவர் சங்கீதத்தில் தான் ஆசைப்பட்டார். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நண்பர்கள்லாம் விடலை. எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒருத்தையார் படத்தில் நடிக்கிறாட்டா என்ன, நம்மளே படம் எடுப்போம், நீங்கள் படம் எடுங்க. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் ராஜமுக்தி. பூனாவில் எடுக்கிறார், முக்கிய பங்களாவை வாடகை கொடுத்து பூனாவில் எடுக்கிறார் ராஜமுக்தி படம். அப்போ மகாத்மா காந்தி ஷூட் பண்ணிட்டாங்க. நான் எல்லாம் கலவரம், படம் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஷூட்டிங் இல்லை. எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணணும் இல்லை, என்ன பண்ணுறது, வாடகை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், மிக ரொம்ப செலவு. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா போல அவருக்கு விருதாக செலவு பண்ணார், வேஸ்ட்டாக செலவு பண்ணார், வேறு வழி இல்லையே. படம் வெளிவந்தது. ஆனால் அது ஒரு 10-15 வாரம் தான் ஓடுது. பாகவதர் பொறுத்த அளவில் படம்னா 50 வாரம் 100 வாரம் ஓடணும். அதான் இது அவருக்கு திருப்தி இல்லை. அந்த படம் ஒன்றும் பெருசாக வசூல் இல்லை. பாகவதர் ஏன் ஒரு சகாப்தம்னு சொல்கிறோன்னா, அவர் நடித்த படம் இந்த ஹரிதாஸ் 3 தீபாவளிகளை கண்ட படம். இன்று வரை உலகத்தில் எந்த படமும் 3 தீபாவளிகளை காணவே இல்லை உலகம் முழுவதும். அதனால தான் அவர் சகாப்தம். அது கொஞ்சம் அவருக்கு நஷ்டம் ஆகலை, பட் வருத்தப்படல, ரைட் பரவாயில்ல அப்படின்னு. அது ஒரு 4 வருஷம் கேப். அப்புறம் 52ல் 2 படம், அமரகவி, சியாமலா. அதுவும் ஓகே, சுமாராக போச்சு, 10 வாரம் லைஃப்பில். அதன் பிறகு புது வாழ்வு. அதன் பிறகு கடைசி படம் சிவகாமி. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகவதர் போல் வாழ்ந்தாரும் இல்லை தாழ்ந்தாரும் இல்லைன்னு. 50% கரெக்ட். பாகவதரை போல் வாழ்ந்தார் யாருமே இல்லை. அது ராஜபோக வாழ்க்கை, இந்திர வாழ்க்கை. தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. தாழவே இல்லையே. எப்படி தாழ்ந்தாருன்னு சொல்கிறீங்க? தாழவே இல்லையே. கடைசி வரை கண்ணியமாக வாழ்ந்தார் பாகவதர். கடைசி வரைக்கும் 2 கார் அவர்கிட்ட இருந்தது. அரண்மனை போன்ற அந்த பங்களா அவரிடம்தான் இருந்தது கடைசி வரைக்கும். அவர் தாழவே இல்லையே. எத்தனையோ பேர் வழியை அவருக்கு நான் உதவி செய்கிறேன்னு வந்தால் கூட, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, வேண்டாம், என்ன உதவி வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், அதெல்லாம் வேண்டாம். எந்த உதவியும் அவர் ஏற்கவில்லை. ஒருவருடைய உதவியை மட்டும் ஏற்றுக்கொண்டார். யாருன்னா ஹரிராம் சேட். அந்த காலத்தில் சிலோனில் சொல்லுவான், சொக்கலால் ராம்சேட் பீடி பீடி அப்படின்னு சொல்லுவான். சொக்கலால் ராம்சேட் பீடி அதிபர் ஹரிராம் சேட். அவர் பார்த்தீங்கன்னா 1934 தான் பிறந்தார். பெங்களூர் பையன் பாகவதர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ராஜமுக்தி வகையறால் 2 லட்ச ரூபா நஷ்டம்னு கேள்விப்பட்டேன், அதை நான் கொடுக்கறதுக்கு அனுமதி தரணும். பையன் பாருங்க, பாகவதர் ஆடிப்பட்டார். நஷ்டமே இல்லை தம்பி,
அப்படியே நஷ்டம்தான், என் நஷ்டத்தை நான் தான் அடைக்கணும் சும்மா இருந்தேன். அந்த ஹரிராம் சேட் பாகவதர் மேல் உயிரையே வைத்திருந்தார். பிள்ளை போல் தன்னுடைய சகோதரி பையனுக்கு ஹரிராம்னு பாகவதர் பேர் வச்சார், ஹரிராம் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், ஒரு மாளிகை கட்டி கொடுத்தார், 7 செய் மாளிகைன்னு. பாகவதர் சொன்னார், நீங்கள் அங்கே வந்து தங்குங்க. பாகவதர் மறுத்து விட்டா, எனக்கு வீடு இருக்கேப்பா, எதுக்குப்பா வேண்டாம். பாகவதர் கொஞ்சம் கண் பார்வை மங்கி. சில பேர் சில பாவிங்க வந்து பாகவதர் குருடாயிட்டாருன்னு எழுதான். யூடியூப்ல நீங்களாம் பார்த்து பதறுவீங்க, பாகவதர் குருடாக்கிட்டாருன்னு. குருடு ஆகலை. 1959ஆம் வருடம் பாகவதர் தன் கைப்பட எழுதிய கடிதத்தை பார்த்தேன் நான். How a blind man can write. தெளிவாக பெருசாக எழுதியிருக்கார் கைப்பட பாகவதர். கண் பார்வை மங்கித்து உண்மை, குருடெல்லாம் ஆகலை. அப்போ என்ன பண்ணார், ஹரிராம் சேட் சொல்கிறாரு, நான் ஜப்பான் ஆட்சி போகிறேன் வாங்குகிறேன். பாகவதர் வேணாம், மால் ரைட் ஆனால் ஏற்க மாட்டேன், சும்மா இருப்பா அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சரியம் என்றால், ஹரிராம் சேட் அவர்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிட்டார் பாகவதர்கிட்ட. இன்னிசை இளவரசன் பாகவதர் அவருக்கு பட்டம் கொடுத்தார். ஹரிராம் சேட்டு ஒரு வாக்குறுதி வாங்கினார் பாகவதர்கிட்ட. என்னன்னா, மாதா மாதம் தங்களுக்கு நான் காணிக்கை தருவேன், மாத காணிக்கை, மாதம் ஃபீஸ் மாதிரி, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் பாகவதர் ஏற்றுக்கொண்டார். கரெக்டாக ஒன்றாந்தே டிடி வரும் பாகவதருக்கு. பாகவதர் மறுப்பு சொல்ல மாட்டார். பையன் மாதிரி ஹரிராம் அனுப்பிச்சிருக்கான், அவன் மனசு நோகப்படாது, பேங்கில் போட்டு. ஹரிராம் அனுப்பிச்சிருக்கான், அவன் மனசு நோகப்படாது, பேங்கில் போட்டு. கடைசி வரைக்கும் ஹரிராம் கொடுத்த அந்த ஒரு உதவியைத்தான் பாகவதர் ஏற்றுக்கான்னு அவருடைய உள்ள மத்தகையது. பையன் மாதிரி இந்த அபரிமிதமான அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த ஒரு இதை மறுக்கவே இல்லை பாகவத். கடைசி வரைக்கும் மாதம் தான்னு டிரைவர் மூலமாக டிடி அனுப்புவார், பாகவதர் என்கேஷ் பண்ணிப்பார். அது அன்பிற்காக ஏற்றுக்கொண்டது. மற்றபடி பாகவதர் முன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை, பின் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை. அதனால் அவர் மாதிரி வாழ்ந்தவர் யாருமே கிடையாது. தாழ்ந்து போயிட்டார், தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்கோ. அது வேண்டுமென்றே சொல்லக்கூடிய வில்லத்தனமான அயோக்கியத்தனமான பதிவு. அவர் தாழவே இல்லை, நன்றாக வாழ்ந்தார். அவர் ஒரு சகாப்தம். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மனிதரின் புகழை கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷமாக அவரை வந்து ஒரு வில்லனாவே சொல்லி ஒரு அயோக்கிய நாட்டம் ப்ரொஜெக்ட் பண்ணி உயர்ந்த மனிதரை எப்படி சிறுமப்படுத்த முடியுமோ அப்படிலாம் சிறுமப்படுத்தியாச்சு. இனிமேல் அவரை சிறுமப்படுத்துறதுக்கு இடமே இல்லை, அந்த அளவுக்கு தூஷணம் பண்ணியாச்சு. இனிமேலாவது இந்த மனிதர் எத்தகையவர் என்பதை நாம் ஜனங்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். நம்ம ஐயாக்கள்லாம் இந்த பெருமக்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கை ஆக்குகின்றேன். ஒரு பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.